பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியாக வைத்துள்ள பிஎம் கேர் ஃபண்டில் இருந்து எந்த தணிக்கையும் கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது எதை பயந்து, எதை மறைக்க பார்க்கிறது என்பதுதான் இன்றைய கேள்வி. உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். மார்ச் 2020ஆம் ஆண்டு கோவிட் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் அதற்காக கோவிட் பராமரிப்பிற்காக ஒரு பிஎம் கேர் என்ற ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. ஏற்கனவே பிஎம்என்ஆர்எஃப், என்டிஆர்எஃப் போன்ற அறக்கட்டளைகள் இருந்த போதிலும் பிஎம் கேர் என்று புதிதாக நிதி வழங்குவதற்கு, கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவதற்கும், கோவிட்டுக்கு தேவையான கோவிட் சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் இந்த பணம் உபயோகப்படும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பிஎம் கேர் என்பது ஒரு பொது அறக்கட்டளை நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அறக்கட்டளையின் அறங்காவலர்களாக பிரதமர், உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் நியமிக்கப்பட்டனர். அதன் பின்னர் மக்களிடமிருந்து ஏராளமான பணம் இந்த அறக்கட்டளைக்காக வசூலிக்கப்பட்டது. மக்கள் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வர இந்த பிஎம் கேர் அறக்கட்டளைக்காக பணம் வசூலிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் நமக்கு தெரிந்த அளவில் 13,000 கோடி ரூபாய் பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. இது எப்போது செலவிடப்பட்டது? அந்த கோவிட் காலகட்டத்தில் மட்டும் சில உபகரணங்கள் வாங்குவதற்கு இது உபயோகப்பட்டது. அந்த வாங்கிய உபகரணங்கள் கூட தரமற்றது என்ற விமர்சனங்கள் அப்பொழுது எழுந்தன. அதை ஒதுக்கி வைப்போம். ஆனால் இப்போதைய கேள்வி, இப்போது ஏன் இது ஒரு பேச்சு பொருளாக வந்திருக்கிறது என்றால், இந்த அறக்கட்டளை பிஎம் கேர் என்ற அறக்கட்டளை ஒரு பொது அறக்கட்டளை கிடையாது. இது ஒரு தனியார் அறக்கட்டளை. ஆதலால் ஆர்டிஐ மூலமாகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் இதற்கு பதிலளிக்க தேவையில்லை என்ற ஒரு பதிலை பிரதமர் அலுவலகம் கொடுத்துள்ளது. அதாவது ஒரு பொது அறக்கட்டளையாக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் மக்களிடமிருந்து, பொதுமக்களிடமிருந்து, பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை வசூலித்திருக்கும் ஒரு நிறுவனம் இப்பொழுது ஒரு தனியார் அறக்கட்டளையாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இராணுவ அமைச்சர்களை கொண்ட ஒரு அறக்கட்டளை இது. இது எப்படி தனியார் அறக்கட்டளையானது என்று தெரியவில்லை. இவர்கள் இந்த காசை என்ன செய்கிறார்கள்? யாரிடம் இருந்தெல்லாம் இந்த காசை அவர்கள் வசூலிக்கிறார்கள்? அந்த காசு எங்கு போகிறது என்று இனி யாரும் கேட்க முடியாது. கோவிடுக்கு பின்னரும் பல பேரிடர்கள் இந்தியாவில் வந்தன. புயலால், மழையால், வெள்ளத்தால் பல பேரிடர்கள் ஏற்பட்டது. அப்பொழுது இந்த பிஎம் கேர் ஃபண்டிலிருந்து ₹1 கூட செலவழிக்கப்படவில்லை. அதாவது கோவிட் 2021, 22 ஆண்டு காலத்தில், அந்த காலத்திலே கோவிட் முடிந்து விட்டது. அதன் பின்னர் இந்த பிஎம் கேர் ஃபண்டிலிருந்து ஒரு காசு கூட நாட்டுக்காக செலவழிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இப்பொழுதும் இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு நிதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக ஒரு அறக்கட்டளை என்றால் அரசின் எல்லா செலவுக்கும், அரசு வசூலிக்கும் பணத்திற்கும், அரசு செலவிடும் பணத்திற்கும் சிஏஜி ஆடிட் தணிக்கை உண்டு. இந்த தணிக்கை கூட செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிஎம் கேர் ஃபண்டை பாதுகாத்து வைத்துள்ளனர். அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம், வெளிநாடுகளிலிருந்து ஒரு இந்திய அரசு நிறுவனம் அல்லது யார் பணம் பெற்றாலும் எஃப்சிஆர்ஏ என்ற சட்டத்தின் கீழ் அந்த பரிவர்த்தனை தணிக்கைக்கு உட்படுத்தப்படும். ஆனால் பிஎம் கேர் ஃபண்டில் வரும் எந்த பணமும், அதாவது வெளிநாட்டிலிருந்து யார் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் கீழ் வராது. யோசித்து பாருங்கள். பணத்தை பிரிக்கிறார்கள், யாரிடம் இருந்து எவ்வளவு பணம் வருகிறது என்று தெரியாது. இதை தணிக்கை செய்வதற்கு அதிகாரம் வழங்கவில்லை. இதை செலவு செய்வதற்கான கணக்கையும் காட்டவில்லை. ஆர்டிஐ மூலம் நீங்கள் கேட்டு பெற முடியாது. பாராளுமன்றத்தில் இதற்கான பதில் கிடைக்காது. பிரதமர் அறங்காவலராக இருக்கின்ற ஒரு அறக்கட்டளை இது. ஆனால் அவர்கள் எந்த பதிலும் அளிக்க தயங்குகிறார்கள். எதையோ மூடி மறைக்க பார்க்கிறார்கள். உண்மையில் இவர்கள் யாரிடமிருந்தெல்லாம் வசூல் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. யாரிடம், அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலைகளிடமிருந்து அவர்கள் பணத்தை பிரித்து கொள்ளட்டும், அது ஒரு ஊழலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால்
நாம் ஏன் கேள்வி கேட்கிறோம் என்றால், இது பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்தும் காசு பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வந்த ஒரு அறக்கட்டளை. இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் காசு யார் காசு? நமது காசு. நாம் வரியாக கட்டும் பணத்தில் இருந்துதான் பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அது மட்டுமல்ல, இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்ட நேரத்தில், பிஎம் கேர் ஃபண்ட் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட நேரத்தில் அரசு ஊழியர்கள் அனைவரும் ஒரு நாள் சம்பளத்தை இந்த அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். அந்த காசு யார் காசு? அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், நமது வரி பணத்தில் இருந்து கொடுக்கப்படும் சம்பளம். அதனால்தான் நாம் கேள்வி கேட்கிறோம். நமது காசு, உங்கள் காசும் எனது காசும், நாம் வரியாக கட்டும் காசை இந்த அறக்கட்டளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டுள்ளது. இதற்கு தான் நாம் பதிலை கேட்கிறோம். இதற்கு தான் நாம் கணக்கை கேட்கிறோம். இது கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஊழலாகத்தான் இருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்து சலுகைகளை எதிர்பார்க்கும் பெரிய பண முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த காசை பிஎம் கேர் ஃபண்ட் வழியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்துவிட்டு அவர்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட் அல்லது பல சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பணத்தை எங்கு செலவிடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து இல்லது பெரும் பணக்காரர்களிடமிருந்து பெறப்பட்ட இந்த பணம் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் நிதியாக பயன்படுத்தப்பட்டால் நாம் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பாக இவ்வாறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் என்ற ஒரு ஊழல் பற்றி தெரிந்திருக்கும். இதே போன்றுதான் எலக்ட்ரல் பாண்ட் வழியாக எந்த பெரிய நிறுவனமும் எந்த அரசியல் கட்சிக்கும் எவ்வளோ கோடி ரூபாய் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அதை வெளியில் சொல்ல தேவையில்லை என்றே இருந்தது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு, இல்லை, எலக்ட்ரல் பாண்ட் வழியாக பெறப்பட்ட பணத்திற்கான விவரங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கூறிய பின்னர் தான் மத்திய அரசு அதை வெளியிட முன் வந்தது. அது வெளியிட்ட போது எலக்ட்ரல் பாண்டில் வசூலிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 90% பணமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே சென்றுள்ளது. இந்த தடவை பிஎம் கேர் ஃபண்டை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றமும் நமக்கு சாதகமாக இல்லை, இது ஒரு தனியார் அறக்கட்டளை, இதில் தலையிட முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டார். இவ்வாறாக மக்கள் பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்து நூதன முறையில் ஒரு ஊழலை நடத்தி வரும் பாரதிய ஜனதா கட்சி இன்றில்லையில் நாளை கண்டிப்பாக மக்கள் முன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.